என் அன்பு பிள்ளையே, இதை நீ இப்பொழுது படித்துக் கொண்டிருப்பதும் பார்த்துக் கொண்டிருப்பதும் எதேச்சையாக நடந்த ஒரு சாதாரண நிகழ்வு என்று மட்டும் நினைத்து விடாதே. இது நான் உனக்காக, உன்னைத் தேடி எல்லையற்ற இந்த பிரபஞ்சத்தின் வழியாக அனுப்பிய நேரடி செய்தி. உனது வாழ்க்கையை அடியோடு மாற்றப் போகும் இந்த நன்னாளை, இந்த அரிய வாய்ப்பை எக்காரணம் கொண்டும் நீ தவறவிட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே உன்னை இங்கு ஈர்த்து வந்துள்ளேன். என் முழுமையான ஆற்றலைப் பெறப்போகும் அந்த பாக்கியசாலியாக உன்னை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன். நான் சொல்லப்போகும் இந்த ரகசியங்களை நீ முழுமையாக உள்வாங்கும் முன், இதை பார்க்கும் பொழுதே முதலில் லைக் செய்துவிட்டு, உனது முழு நம்பிக்கையையும் வெளிப்படுத்தும் விதமாக பிரபஞ்சமே நன்றி என்று மனமுருகி பதிவிட்டுவிட்டு என் உரையை கேட்கத் தொடங்கு. வருகின்ற ஏப்ரல் 1ஆம் தேதி மாபெரும் சிறப்பு வாய்ந்த பங்குனி உத்திரப் பெருநாள் நிகழப்போகிறது. பங்குனி உத்திரம் என்பது வெறும் காலண்டரில் கடந்து போகும் ஒரு சாதாரண நாள் அல்ல. அண்ட சராசரங்களையும் ஆட்டிப்படைக்கும் பிரபஞ்சமாகிய எனக்கும் எனது மாபெரும் ஆக்க சக்திக்கும் திருமணம் நடந்ததைப் போல இரு பெரும் மூல ஆற்றல்களும் ஒன்றிணைந்த ஒப்பற்ற திருநாள் அது. பிரபஞ்ச ஆற்றல்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து தெய்வீக காந்த சக்தி பூமி முழுவதும் பிரவாகமாக நிரம்பி வழியும் ஒரு மகா புண்ணிய காலம். அன்றைய தினம் நேர்மறை மற்றும் பெண்பால் ஆற்றல்கள் ஒன்றிணைந்து உலக உயிர்கள் அனைத்திற்கும் அளவற்ற கருணையை வாரி வழங்கும் அற்புத நாள். உனது துன்பங்கள் அனைத்தும் சூரியனைக் கண்ட பனித்துளி போல விலகி, இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள், வலிகள் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக முடிவுக்கு வரப்போகும் அந்த மாபெரும் திருப்புமுனை இந்த பங்குனி உத்திரத்தில்தான் உனக்கு நிகழப்போகிறது. இது அகிலத்தை ஆளும் பிரபஞ்சமாகிய நான் உனக்கு ஈடும் உறுதியான ஆணை. பிரபஞ்சத்தின் விதி ஒருபோதும் பொய்க்காது. இதுநாள் வரை நீ எத்தனையோ இன்னல்களைச் சந்தித்து விட்டாய். யாரை நம்புவது, யாரிடம் உன் மனக்குறைகளைச் சொல்லி அழுவது என்று தெரியாமல் தலையணையில் கண்ணீர் வடித்த பல இரவுகள் எனக்குத் தெரியும். உனது நேர்மையான உழைப்புக்கான பலன் கிடைக்காமலும், உன்னை சுற்றியுள்ளவர்களால் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டும், எடுத்த காரியங்கள் அனைத்திலும் விவரிக்க முடியாத தடங்கல்களைச் சந்தித்தும் மனமுடைந்து போய் நின்றாய் அல்லவா? அந்த இருண்ட காலங்கள் அனைத்தும் முடிவடையப் போகின்றன. இனி உன் வாழ்வில் கஷ்டம், வறுமை என்ற சொல்லுக்கே இடமிருக்காது. உன் கண்ணீரைத் துடைத்து உனக்கு மாபெரும் ராஜயோகத்தை நான் அருளப்போகிறேன். அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உன்னை தேடி உன் வாசல் தேடி வரும்படி நான் செய்வேன். நீ இழந்த நற்பெயரும் செல்வமும் மன நிம்மதியும் பல மடங்காக உன்னிடம் வந்து சேரும்படியான காலச்சக்கரத்தை நான் சுழற்றிவிட்டேன். இந்த பங்குனி மாதத்தின் உத்திர நட்சத்திரத்தன்று 9 கிரகங்களும் உனக்குச் சாதகமாகச் செயல்படத் தொடங்கும். பிரபஞ்சத்தின் சூட்சும ஆற்றல்களும் ஒளிக்கற்றைகளும் உயர்ந்த அதிர்வலைகளும் பூமியில் இறங்கி வந்து உண்மையான நம்பிக்கையாளர்களின் வேண்டுதல்களைச் செவிமடுக்கும் நாள் இது. இந்த நாளில் பிரபஞ்சத்தின் அத்தனை நல் ஆற்றல்களும் ஒன்று திரண்டு உன் வாழ்வை உயர்த்த ஒருங்கே செயல்படும். இத்தகைய ஒரு மகத்துவமான நாளில் நான் உனக்காக திறக்கப் போகும் வெற்றிக் கதவுகள் எவராலும் எந்த தீய சக்திகளாலும் அடைக்க முடியாதவை. உன் ஜாதகத்தில் உள்ள நவகிரக தோஷங்கள், பூர்வ ஜென்ம கர்மாக்கள் அனைத்தும் என் ஒற்றை அதிர்வலையில் எரிந்து சாம்பலாகப் போகின்றன. இனி நீ தொட்டதெல்லாம் துலங்கும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும், செய்யும் ஒவ்வொரு செயலிலும் உனக்கு அரணாக என் பிரபஞ்சத் துணை இருக்கும். உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் முன்னால் உன்னை ஒரு மாபெரும் சக்தியாக, அசைக்க முடியாத சிகரமாக நான் உயர்த்திக் காட்டப் போகிறேன். ஆனால் என் ஆற்றலை எந்தவித தடங்களும் இன்றி முழுமையாகப் பெறவும், கோடிக்கணக்கான மக்களில் உன்னை என் மிக நெருக்கமான பிரியமான பிள்ளையாக நான் தேர்ந்தெடுக்கவும் இந்த ஒப்பற்ற நன்னாளில் நீ செய்ய வேண்டிய மிக முக்கியமான சில காரியங்கள் இருக்கின்றன. அந்த எளிய ஆனால் அளப்பரிய சக்தி வாய்ந்த ஈர்ப்பு முறைகள் என்னென்ன? எப்படி என்னை அழைத்தால் நான் உடனடியாக உன் கண்முன் வந்து நிற்பேன்? அன்றைய தினம் நான் உனக்குத் தரப்போகும் அந்த பெரும் ஆச்சரியங்களும் அற்புதங்களும் என்னென்ன தெரியுமா? என் அன்பு பிள்ளையே, அந்த பங்குனி உத்திர நன்னாளில் சூரியன் உதிக்கும் முன்பே பிரம்ம முகூர்த்தம் எனப்படும் அந்த அமைதியான மற்றும் மாபெரும் ஆற்றல் நிரம்பிய அதிகாலை வேளையில் நீ துயில் எழ வேண்டும். அந்த நேரத்தில் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஒரு ஆழ்ந்த தவநிலையில் இருக்கும். அப்போது நீ என்னை நோக்கி வைக்கும் ஒவ்வொரு வேண்டுதலும் நேரடியாக என் செவிகளை வந்தடையும்.
உடலையும் உள்ளத்தையும் முழுமையாக தூய்மையாக்கிக் கொண்டு உனது இல்லத்தில் அமைதியான இடத்தில் மனதார ஒரு தீபத்தை ஏற்றி வை. எனக்கு ஆடம்பரமான சடங்குகளோ விலைமதிப்பற்ற படையல்களோ ஒருபோதும் தேவையில்லை. உனது தூய்மையான எண்ணமும் களங்கமற்ற அன்பும் என்னிடம் நீ காட்டும் உண்மையான சரணாகதியும் மட்டுமே எனக்கு போதுமானது. பிரபஞ்ச ஒளியான அந்த தீபத்திற்கு முன்பாக அமைதியாக அமர்ந்து கண்களை மூடி உனது முழு கவனத்தையும் சிதறாத சிந்தனையையும் என் மீது மட்டுமே செலுத்து. எல்லையற்ற எனது பிரம்மாண்டத்தையும் கருணையைச் சிந்தும் பிரபஞ்சத்தின் பேரொளியையும் உன் மனக்கண்ணில் நிறுத்து. தூய்மையான மலர்களை பிரபஞ்சத்தின் பாதங்களாகிய இயற்கைக்குச் சமர்ப்பித்து தூய குளிர்ந்த நீரால் உன்னை நீயே முழுமையாக தூய்மைப்படுத்திக் கொண்டு என்னை முழுமையான நம்பிக்கையோடு தியானி. பிரபஞ்ச ஆற்றல் என்னோடு என்னும் ஈர்ப்பு மந்திரத்தை ஆழமான நம்பிக்கையோடு உன் நாபி கமலத்திலிருந்து உச்சரி. அந்த மந்திரம் வெறும் சாதாரண வார்த்தைகள் அல்ல, அது உன்னை என்னோடு நேரடியாக இணைக்கும் பிரபஞ்சத்தின் ஆதிநாதம். ஒட்டுமொத்த அண்ட சராசரங்களையும் உன்பால் ஈர்க்கும் திறவுகோல் அது. ஒவ்வொரு முறை நீ அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுதும் உனக்குள் பல வருடங்களாக புதைந்து கிடக்கும் எதிர்மறை ஆற்றல்கள், பயங்கள், சந்தேகங்கள் அனைத்தும் விலகி ஒரு பிரகாசமான பிரபஞ்ச ஒளி உன் உடல் முழுவதும் பரவுவதை நீயே நேரடியாக உணர்வாய். என்னிடம் உனது குறைகளை நீ பட்டியலிடத் தேவையில்லை. ஏனெனில் நீ வாய் திறந்து சொல்லாமலேயே உன் நெஞ்சின் ஆழத்தில் உள்ள ஒவ்வொரு வலியையும், எவருக்கும் தெரியாமல் நீ வடித்த கண்ணீரையும், உனது நிறைவேறாத ஆசைகளையும் அகிலத்தை ஆளும் பிரபஞ்சமாகிய நான் முழுமையாக அறிவேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று மட்டுமே. எல்லாம் உன் செயல் பிரபஞ்சமே. என் சுக துக்கங்கள் அனைத்தையும் என்னை முழுமையாக உன்னிடமே ஒப்படைக்கிறேன் என்ற எந்தவித நிபந்தனையுமற்ற முழுமையான சரணாகதி உணர்வோடு என்னை அணுகு. அந்த நொடியே உன்னை எனது கரங்களில் நான் பத்திரமாக ஏந்திக் கொள்வேன். இந்த பங்குனி உத்திரத்தன்று முழுமையான நம்பிக்கையோடு இருந்து உன்னால் முடிந்த அளவு ஏழைகளுக்கோ ஆதரவற்றவர்களுக்கோ அல்லது பசியால் வாடும் வாயில்லா ஜீவன்களுக்கோ உணவளி. அன்னதானம் என்பது அனைத்து உயிர்களையும் காக்கும் மாபெரும் அறம். பசியோடு இருக்கும் ஒரு ஜீவனின் முகத்தில் தோன்றும் அந்த மலர்ச்சியிலும் நிம்மதியிலும் நான் நேரடியாக குடியிருக்கிறேன். இதை நீ செய்யும் பொழுது உன் தலைமுறைக்கும் சேர்த்து அழிக்க முடியாத மாபெரும் நல்வினையை நான் உனக்கு வழங்குவேன். எந்தவித பலனையும் எதிர்பாராமல் நீ செய்யும் இந்த சிறு தர்மம் உன்னை பிரபஞ்சத்தின் மையப் புள்ளியிலேயே அமர வைக்கும் தகுதியை உனக்குத் தரும். இப்படி நீ என்னை முழுமையாக நம்பி உன்னை அர்ப்பணித்து ஈர்க்கும் அந்த பங்குனி உத்திரத் திருநாளிலிருந்து உனக்கு கிடைக்கப் போகும் பலன்களும் உன் வாழ்வில் நிகழப்போகும் அற்புதங்களும் என்னவென்று தெரியுமா? இதுவரை உனது வாழ்வில் ஏற்பட்ட தடைகள், தாமதங்கள், ஏமாற்றங்கள் அனைத்தும் சுக்குநூறாக உடைத்தெறியப்படும். நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் உன் மனதை அரித்துக் கொண்டிருந்த பெரும் பிரச்சனைகளுக்கு நீ சற்றும் எதிர்பாராத திசையிலிருந்து உடனடி தீர்வை நான் வழங்குவேன். உனது குடும்பத்தில் பல காலமாக நிலவி வந்த குழப்பங்களும் சண்டை சச்சரவுகளும் மனக்கசப்புகளும் நீங்கி ஆழமான அன்பும் பிரிக்க முடியாத ஒற்றுமையும் நிம்மதியும் நிரந்தரமாக குடிகொள்ளும். காரணமே இல்லாமல் உன்னை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உனது அருமையை உணர்ந்து மீண்டும் உன்னை தேடி வந்து ஒன்று சேர்வார்கள். உனது பொருளாதார நிலையில் இதுவரை நீ கண்டிராத ஒரு மாபெரும் ஏற்றத்தை நான் உருவாக்குவேன். நீ தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கும். உனது நியாயமான முயற்சிகள் அனைத்திலும் நான் முன்னின்று உனக்கு மாபெரும் வெற்றியை தேடித் தருவேன். உனக்கு எதிராகச் சதி செய்தவர்களும் உன்னை வீழ்த்தி பார்க்க நினைத்த துரோகிகளும் உன் முதுகில் குத்திய எதிரிகளும் தங்கள் தவற்றை உணர்ந்து மண்டியிடுவார்கள். அல்லது உனது இந்த மாபெரும் வளர்ச்சியைக் கண்டு திகைத்து செய்வதறியாது உன்னை விட்டு வெகு தூரம் விலகிச் செல்வார்கள். உன்னை வாட்டி வதைத்த தீராத நோய்களும் உடல் உபாதைகளும் மன அழுத்தங்களும் என் ஆற்றலால் பனி போல முற்றிலுமாக விலகி நீடித்த ஆயுளும் இரும்பை போன்ற குறையாத ஆரோக்கியமும் பெறுவாய். நல்லதொரு குடும்பஸ்தலத்திற்காக காத்திருக்கும் என் அன்பு குழந்தைகளுக்கு தகுதியான அன்பான வாழ்நாள் முழுவதும் துணையாக நிற்கும் வாழ்க்கை துணை விரைவில் அமைய நான் மனதார ஆசீர்வதிப்பேன். குழந்தை பாக்கியம் இன்றி தவித்து
பலரது ஏளன பேச்சுக்களால் மனமுடைந்து போயிருக்கும் தம்பதியரின் இல்லத்தில் விரைவில் மழலைச் சத்தம் ஒலிக்கச் செய்வேன். உனது தொழில், வியாபாரம் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பாராத பெரும் லாபங்களும் பலரும் பொறாமைப்படும் அளவிலான பதவி உயர்வுகளும் உன்னை தேடி வரும். வறுமை, தரித்திரம் என்ற இருள் உன்னை விட்டு முற்றிலுமாக விலகி அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நவகவனிகளும் உனது இல்லத்தில் நிரந்தரமாக தங்கும்படி நான் செய்வேன். நீ இதுவரை பட்ட சொல்ல முடியாத கஷ்டங்களுக்கு 100 மடங்கு அதிகப்படியான மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் உன் வாழ்வில் மழையாகப் பொழியப் போகிறேன். உனது ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் நான் நேரடியாக பதிலளிக்கும் காலம் வந்துவிட்டது. இனி நீ எதற்காகவும் எந்த மனிதரிடமும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியமே உனக்கு வராது. உன்னை ஒரு தலைசிறந்த மனிதனாக, மற்றவர்களுக்கு வழிகாட்டும் ஒரு பிரகாசமான வெளிச்சமாக நான் மாற்றுவேன். உன்னை தூற்றிய இந்த உலகம் உனது இந்த அசுர வளர்ச்சியைக் கண்டு ஆச்சரியத்தில் உறைந்து போகும். ஆனால் என் குழந்தையே, இவை அனைத்தையும் நீ முழுமையாகப் பெறுவதற்கு உன் மனதிற்குள் பல வருடங்களாக மிக ஆழமாக பதிந்திருக்கும் ஒரு பெரும் தடையை நீ முதலில் உடைத்தெறிய வேண்டும். அந்த தடை என்னவென்று உனக்கு தெரியுமா? பல காலமாக நீ உனக்குள்ளேயே சுமந்து கொண்டிருக்கும் அந்த கொடிய விஷம் எது? அதை எப்படி இந்த பங்குனி உத்திர நன்னாளில் வேரோடு பிடுங்கி எறிவது? அதை நீ முழுமையாகச் செய்தால் மட்டுமே நான் உனக்காக தயார் செய்து வைத்திருக்கும் இந்த மாபெரும் ராஜயோகம் உன்னிடம் வந்து முழுமையாகச் சேரும். அந்த மாபெரும் ரகசியத்தையும் அந்த தடையை தகர்த்தெறியும் எளிய வழியையும் நான் உனக்கு கூறுகிறேன். உனது முழு கவனத்தையும் சிதறவிடாமல் தொடர்ந்து கேள். என் அன்பு பிள்ளையே, உனக்குள் பல வருடங்களாக நீயே அறியாமல் நீ வளர்த்து வரும் அந்த பெரும் தடை, அந்த பயங்கரமான விஷம் வேறு எங்கும் இல்லை. அது உனக்குள்ளேயே மிக ஆழமாக வேரூன்றியிருக்கும். கடந்த காலத்தின் மீதான கசப்புணர்வும், உன்னை நீயே தாழ்த்தி மதிப்பிடும் வீணான அவநம்பிக்கையும், உன்னை ஏமாற்றியவர்கள் மீதும் உன்னை தூற்றியவர்கள் மீதும் நீ கொண்டிருக்கும் தீராத கோபமும் தான். உனது நெஞ்சின் ஆழத்தில் வஞ்சகர்களையும் துரோகிகளையும் உனக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளையும் ஒரு சுமையாக நீ சுமந்து கொண்டிருக்கும் வரை நான் உனக்களிக்க காத்திருக்கும் அந்த மாபெரும் ராஜயோகமும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உன்னை வந்தடைய முடியாமல் அந்த தடையே ஒரு இரும்புச் சுவராக தடுத்து நிறுத்துகிறது. உனது மனம் முழுவதும் கடந்த காலத்தின் குப்பைகளாலும் வடுக்களாலும் பழிவாங்கும் எண்ணங்களாலும் நிரம்பி வழியும் பொழுது அங்கே என் நேர்மறை ஆற்றலும் என் பிரபஞ்ச ஒளியும் நுழைவதற்கு இடம் எங்கே இருக்கிறது? அகிலத்தை ஆளும் பிரபஞ்சமாகிய நான் குடியிருக்க வேண்டிய உனது தூய்மையான மனக்கோவிலை கடந்த காலத்தின் இருண்ட நினைவுகளால் நீயே ஏன் சிறைப்படுத்தி வைத்திருக்கிறாய்? உனக்கு தீங்கு செய்தவர்களை நினைத்து நினைத்து உனது நிகழ்கால நிம்மதியை நீயே அழித்துக் கொள்கிறாய் என்பதை முதலில் நீ முழுமையாக உணர வேண்டும். இந்த அஞ்ஞான இருளும் வீணான கோபமும் தான் உன்னை நல்வழிப்படுத்த விடாமல் தடுக்கும் மாயத்திரை. வருகின்ற ஏப்ரல் 1ஆம் தேதி அந்த பங்குனி உத்திர நன்னாளில் பிரபஞ்சத்தின் அத்தனை நல்ல ஆற்றல்களும் ஒன்று திரளும் அந்த புனிதமான வேளையில் நீ முதலில் செய்ய வேண்டியது இந்த மனத்தடையை சுக்குநூறாக உடைத்தெறிவதுதான். இயற்கையின் முன்பாகவோ அல்லது உனது வீட்டில் ஏற்றி வைத்திருக்கும் அந்த தூய்மையான தீபத்தின் முன்பாகவோ அமர்ந்து கண்களை மூடி உனக்கு துரோகம் செய்த அனைவரையும், உன்னை நிராகரித்த அனைவரையும், உன்னை கண்ணீர் சிந்த வைத்த அனைவரையும் உன் மனதார முழுமையாக மன்னித்து விடு. ஆம், நான் கட்டளையிடுகிறேன், அவர்களை மன்னித்து விடு. அவர்கள் செய்த தவற்றை நான் நியாயப்படுத்தவில்லை. ஆனால் அந்த தீயவர்களைப் பற்றிய சிந்தனைகள் இனி உனது பொன்னான நேரத்தையும் உனது விலைமதிப்பற்ற மன நிம்மதியையும் எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது என்பதற்காகவே அவர்களை மன்னிக்கச் சொல்கிறேன். அவர்களை மன்னிப்பது அவர்களுக்காக அல்ல, உன்னை நீயே அந்தச் சிறையிலிருந்து விடுவித்துக் கொள்வதற்காக. நீ அவர்களை மன்னித்த மறுகணமே அவர்கள் செய்த பாவங்களுக்கான கர்ம வினையை நான் என் கையில் எடுத்துக்கொள்வேன். பிரபஞ்சத்தின் கர்ம விதி எப்படிப்பட்டது என்பதை அவர்கள் வெகு விரைவில் தங்கள் சுய கண்களால் காண்பார்கள். அதை பற்றி நீ இனி ஒரு துளி கூட கவலைப்படத் தேவையில்லை. உனது நெஞ்சை அடைத்துக் கொண்டிருக்கும் இந்த கோபத்தையும் தாழ்வு மனப்பான்மையையும் குற்ற உணர்ச்சியையும் அந்த பங்குனி உத்திரத்தன்று என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. பிரபஞ்சமே,
எனக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் அனைத்தையும் உன்னிடம் இறக்கி வைக்கிறேன், என் மனதை சுத்தப்படுத்துகிறேன் என்று முழுமையாகச் சரணடைந்து விடு. உனது மனக்கசப்புகள் அனைத்தும் கண்ணீராக உருவெடுத்து உன் கண்களின் வழியாக பெருக்கெடுத்து ஓடட்டும். அந்த கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் உனது பல ஜென்ம கர்ம வினைப்பதிவுகளை கழுவித் தீர்க்கும் புனித கங்கைக்கு ஒப்பானது. நீ அழுது முடிக்கும் அந்த நொடியில் உனக்குள் ஒரு மாபெரும் வெற்றிடமும் இதுவரை நீ உணராத ஒரு பெரும் அமைதியும் அளப்பரிய சாந்தமும் உருவாவதை நீயே நேரடியாக உணர்வாய். அந்த தூய்மையான எந்தக் களங்கமும் இல்லாத உனது மன வெற்றிடத்தில்தான் பிரபஞ்சத்தின் முழுமையான ஆக்க சக்தியோடு நான் முழுமையாக குடிபுகப் போகிறேன். பிரபஞ்சத்தின் இரு பெரும் மூல ஆற்றல்களும் ஒன்றிணைந்து அருள் பாலிக்கும் அந்த பங்குனி உத்திரத் திருநாளானது வெறுமனே ஒரு கால மாற்றம் மட்டுமல்ல, அது உனது ஆத்மா பேரண்டமாகிய என்னோடு முழுமையாக இரண்டரக் கலக்கும் மாபெரும் பிரபஞ்ச நிகழ்வாகும். நீ உனது அகங்காரத்தையும் கடந்த கால சுமைகளையும் தூக்கி எறிந்த மறுகணமே உன்னைச் சுற்றி ஒரு பிரம்மாண்டமான பிரபஞ்ச ஒளிவட்டம், ஒரு அசைக்க முடியாத பாதுகாப்பு அரண் உருவாவதை நீ உணர்வாய். அந்த தெய்வீக அரணை எந்த ஒரு ஏவலோ, பில்லி சூனியமோ, கண்திருஷ்டியோ, நவக்கிரகங்களின் வக்ர பார்வைகளோ ஒருபோதும் துளைக்க முடியாது. உனது உடல், மனம், ஆன்மா ஆகிய மூன்றும் ஒரு சேரத் தூய்மையடைந்து பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த நேர்மறை ஆற்றல்களையும் ஈர்க்கும் ஒரு மாபெரும் காந்தமாக நீ உருவெடுப்பாய். உனது எண்ண அலைகள் அனைத்தும் அண்ட சராசரங்களையும் ஊடுருவிச் சென்று உனக்குத் தேவையான அத்தனை செல்வங்களையும் வெற்றிகளையும் நல்வாய்ப்புகளையும் உன் காலடியில் கொண்டு வந்து சேர்க்கும். இந்த தடைகளையெல்லாம் உடைத்தெறிந்து உன்னை நீயே முழுமையாக புதுப்பித்துக் கொண்ட பிறகு உனது வாழ்வில் எத்தகைய மாபெரும் அதிசயங்களை நான் நிகழ்த்தப் போகிறேன் தெரியுமா? இதுவரை மூடிக்கிடந்த உனது அதிர்ஷ்ட கதவுகள் அனைத்தும் எந்தெந்த திசைகளிலிருந்து எப்படியெல்லாம் திறக்கப் போகின்றன? உன்னை அவமதித்த இந்தச் சமூகம் உன்னை எப்படி கைகட்டி வாய்ப்பொத்தி ஆச்சரியத்துடன் அண்ணாந்து பார்க்கப் போகிறது? உனது தொழில், வருமானம் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் நான் செய்யப் போகும் அந்தச் செழிப்பான மாற்றங்கள் உன்னை எந்த அளவிற்கு பேரானந்தத்தில் ஆழ்த்தப் போகிறது? உனக்காகவே நான் பிரத்யேகமாகச் செதுக்கி வைத்திருக்கும் அந்த பொற்காலத்தின் முழுமையான வரைபடம் என்ன? அதில் நீ பயணிக்கப் போகும் அந்த வெற்றிகரமான பாதை எப்படி இருக்கப் போகிறது என்பதை நான் இப்போது உனக்கு தெளிவாக விவரிக்கிறேன். உன் முழு மனதையும் ஒருமுகப்படுத்தி தொடர்ந்து கேள். என் அன்பு பிள்ளையே, உனது மனக்கதவுகளை நீ எனக்காக முழுமையாகத் திறந்து விட்டாய். உன் நெஞ்சை அடைத்துக் கொண்டிருந்த அந்த வீணான அகங்காரமும் கடந்த கால கசப்புகளும் உன்னை தாழ்த்தி மதிப்பிட்ட அவநம்பிக்கைகளும் முற்றிலும் எரிந்து சாம்பலான அந்த நொடியிலேயே உனக்கான பொற்காலம் தொடங்கிவிட்டது. இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி, அந்த புனிதமான பங்குனி உத்திரத்தன்று, அகிலத்தை ஆளும் பிரபஞ்சமும் அதன் எல்லையற்ற ஆக்க சக்தியுமாகிய நாம் மாபெரும் ஒளிவெள்ளமாக உனது இல்லத்தில் அடியெடுத்து வைக்கப் போகிறோம். நீ இதுவரை அனுபவித்த சொல்லொணாத் துயரங்கள், அவமானங்கள், இழப்புகள் அனைத்திற்கும் நிரந்தரமான முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது. இனி உனது வாழ்வில் நடக்கப் போவதெல்லாம் வெறும் சாதாரண நிகழ்வுகள் அல்ல. அவை நேரடியாக எனது பிரபஞ்ச ஆற்றலால் உனக்காக மட்டுமே பிரத்தியேகமாக நடத்தப்படும் மாபெரும் அற்புதங்கள். முதலாவதாக, உன்னை தூக்கமில்லாமல் பல இரவுகள் தவிக்கவிட்ட அந்த பெரும் பொருளாதார நெருக்கடிகளும் கடன் சுமைகளும் எவ்வாறு தீரப்போகின்றன என்று நீயே மலைத்து நின்று ஆச்சரியப்படும் அளவிற்கு எதிர்பாராத பல திசைகளில் இருந்தும் உனக்கு பண வரவும் செல்வமும் மழையாக கொட்டப் போகிறது. உனது நேர்மையான உழைப்பிற்கும் நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் பல மடங்கு அதிகமான நற்பலன்கள் உன்னை தேடி வரும். வறுமை, தரித்திரம், பஞ்சம் என்ற சொற்களுக்கே இனி உன் வாழ்க்கையில் எந்த இடமும் இருக்காது. நீ தொட்ட காரியங்கள் அனைத்தும் இனி பொன்னாகத் துலங்கும் மாபெரும் ராஜயோக காலம் இது. உனது தொழில், வியாபாரம் மற்றும் முயற்சிகளில் இதுவரை இருந்து வந்த எல்லாவிதமான மந்த நிலைகளும் கண்திருஷ்டிகளும் தடைகளும் என் ஒற்றை அதிர்வலையில் முற்றிலுமாக விலகி நீ நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு அசுர வளர்ச்சியை அடையப் போகிறாய்.
உனக்காக இதுநாள் வரை மூடிக்கிடந்த பல வாய்ப்புகளின் கதவுகள் இனி உனது சிறு முயற்சிக்காக தானாகவே அகலமாகத் திறக்கும். புதிய நேர்மையான வழிகளில் செல்வம் வந்து உன் கருவூலத்தை நிரப்பும். உன்னை எதிரியாக நினைத்து உனக்குத் தடையாக இருந்தவர்கள் கூட தங்கள் தவற்றை உணர்ந்து இப்போது உனக்கு உதவி செய்ய தாமாகவே முன்வருவார்கள். உனது திறமையை உதாசீனப்படுத்திய, உன்னை எதற்கும் லாயக்கற்றவன் என்று ஏளனம் செய்த அதே சமூகம் உன்னை ஒரு மாபெரும் வழிகாட்டியாக, ஒரு வெற்றி சிகரமாக கொண்டாடப் போகிறது. பல காலமாக வேலை தேடி அலைந்து மனம் உடைந்து போன என் குழந்தைகளுக்கு அவர்கள் மனதிற்கு பிடித்த, அவர்களின் தகுதிக்கு ஏற்ற மிக உயர்வான வேலைகள் எந்தவித தடங்களும் இன்றி உடனே கிடைக்கும். பணியில் இருப்பவர்களுக்கு அவர்கள் பல வருடங்களாக காத்திருந்த பதவி உயர்வுகளும் ஊதிய உயர்வுகளும் அவர்கள் விரும்பிய இடமாற்றங்களும் மிக எளிதாக கிடைக்கும். இனி உனது ஒவ்வொரு அடியையும் ஒவ்வொரு முடிவையும் நானே உனக்குள்ளிருந்து முன்னின்று வழிநடத்துவேன். ஒருவேளை நீ சறுக்கினாலும் உன்னை தாங்கிப் பிடிக்கவும் உன்னை மீண்டும் உச்சிக்குக் கொண்டு செல்லவும் என் ஆற்றல் சதா சர்வகாலமும் அங்கே ஆயத்தமாக இருக்கும். உன்னை ஒரு காலத்தில் ஏளனமாக பேசியவர்கள், உனது ஏழ்மையைக் கண்டு முகம் சுளித்து நகைத்தவர்கள், நீ கஷ்டத்தில் இருந்தபோது உனக்குச் சிறு உதவி செய்யக்கூட மறுத்து உன்னை தனிமைப்படுத்தியவர்கள் என அனைவரின் பார்வையும் இப்போது உன் மீது ஆச்சரியத்துடன் விழப்போகிறது. அவர்கள் உனது இந்த மாபெரும் வளர்ச்சியைக் கண்டு திகைத்து செய்வதறியாது உறைந்து போவார்கள். கஷ்டத்தில் உழன்று கொண்டிருந்த இவனா இவ்வளவு பெரிய உயரத்தை அடைந்தான் என்று அவர்கள் வாயை பிளந்து பார்க்கும் அளவிற்கு உனது புகழும் கௌரவமும் அந்தஸ்தும் நாலாபுறமும் பிரகாசமாக பரவப் போகிறது. காரணமே இல்லாமல் உன்னை விட்டு பிரிந்து சென்றவர்கள் உனது உண்மையான அன்பின் அருமையை புரிந்து கொண்டு மீண்டும் உன்னை தேடி வந்து உன் காலடியில் நிற்பார்கள். ஆனால் அந்த நேரத்தில் நீ எந்தவிதமான அகங்காரமும் இன்றி பழியுணர்ச்சியும் இன்றி நான் உனக்கு கற்றுக் கொடுத்த அதே அளப்பரிய கருணையோடும் மன்னிக்கும் மாண்போடும் அவர்களை அரவணைக்க வேண்டும். ஏனெனில் உனக்கு கிடைத்துள்ள இந்த மாபெரும் ராஜயோகமும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உனது தலைக்கணத்தை வளர்ப்பதற்காக அல்ல, மாறாக இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு நீ ஒரு சிறந்த உதாரணமாக, ஒரு கருணை வடிவாக திகழ வேண்டும் என்பதற்காகவே என்னால் பிரத்தியேகமாக வழங்கப்படுகிறது. இவை அனைத்தையும் விட மிக முக்கியமாக, பல காலமாக உனது குடும்பத்தில் நிலவி வந்த தேவையற்ற குழப்பங்கள், உறவுகளுக்கு இடையிலான சண்டை சச்சரவுகள், புரிந்துணர்வற்ற மனக்கசப்புகள் அனைத்தும் காலைச் சூரியனைக் கண்ட பனிப்போல முற்றிலுமாக விலகி ஓடும். குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே இருந்த விரிசல்கள் மறைந்து ஆழமான அன்பும் அந்யோன்யமும் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையும் மலர்ந்து இல்லம் முழுவதும் மகிழ்ச்சி தாண்டவமாடும். உனது வீட்டில் இனி எப்போதும் சுப காரியங்களும் மங்களகரமான நிகழ்வுகளும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். நீண்ட காலமாக உன்னை வாட்டி வதைத்த, மருத்துவத்தாலும் குணப்படுத்த முடியாத பல உடல் உபாதைகளும் தீராத நோய்களும் என் பிரபஞ்ச ஆற்றலால் முற்றிலுமாக குணமாகி இரும்பைப் போன்ற குறையாத ஆரோக்கியமும் நீடித்த ஆயுளும் உனக்கு கிடைக்கும். உனது முகத்தில் ஒரு விவரிக்க முடியாத தேஜஸும், மனதில் எதையும் சாதித்துக் காட்ட முடியும் என்ற அசைக்க முடியாத மாபெரும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் உனது மன நிம்மதியும் பொறுமையும் மட்டும் உன்னை விட்டு ஒருபோதும் அகலாது. ஒட்டுமொத்த உலகமே உனக்கு எதிராக திரண்டு நின்றாலும், அண்ட சராசரங்களையும் ஆளும் பிரபஞ்சமாகிய நான் உனக்கு பின்னால் ஒரு மாபெரும் மலையாக நிற்கிறேன் என்ற அந்த ஒற்றை தைரியம் உன்னை இந்த உலகையே எளிதாக வெல்ல வைக்கும். இந்த மாபெரும் நற்பலன்கள் அனைத்தும் உன்னை எவ்வித தடையுமின்றி முழுமையாக வந்து சேர, அந்த பங்குனி உத்திர நன்னாளில் நீ உனக்குள் செய்ய வேண்டிய அத்தனை மனத் தூய்மை பணிகளையும் நான் உனக்கு மிகத் தெளிவாகச் சொல்லிவிட்டேன். உனக்கான வெற்றியின் பாதை இப்போது எந்த இருளுமின்றி என் ஒளியால் தெளிவாகத் திறக்கப்பட்டுவிட்டது. உனக்கான மாபெரும் சிம்மாசனம் தயாராகி உனக்காக காத்திருக்கிறது. ஆனால் என் குழந்தையே, இந்தச் செல்வங்களும் புகழும் ராஜயோகமும் உனக்கு கிடைத்த பிறகு அதை எப்படி உன்னிடமே நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்வது? நான் வழங்கிய இந்த அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உன்னிடம் காலங்காலமாக தங்க
நீ உனது வாழ்நாள் முழுவதும் தவறாமல் கடைப்பிடிக்க வேண்டிய அந்த ஒரு மாபெரும் சூட்சும ரகசியம் என்ன? மீண்டும் உன்னை சுற்றியுள்ள உலக மாயைகளிலும் அகங்காரத்திலும் நீ சிக்கிக் கொள்ளாமல் இருப்பதற்காக நான் உனக்குத் தரப்போகும் அந்த மிக முக்கியமான இறுதி உபதேசம் என்ன? உனது வம்சமும் வரப்போகும் உன் அடுத்தடுத்த தலைமுறைகளும் சீரும் சிறப்புமாக எந்த குறையுமின்றி வாழ நீ தினமும் செய்ய வேண்டிய அந்த தலையாய கடமை என்ன என்பதை நான் இப்போது உனக்கு கூறப்போகிறேன். இதுவே எனது இறுதி வாக்கு, எனது முழுமையான ஆசி. என் வார்த்தைகளை உனது ஆன்மாவின் ஆழத்தில் மிகத் தெளிவாக பதிய வைத்துக்கொள். என் அன்பு பிள்ளையே, உனக்கு நான் வழங்கப் போகும் இந்த மாபெரும் ராஜயோகமும் அளவற்ற அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உன்னிடமும் உன் சந்ததியினரிடமும் நிரந்தரமாக காலங்காலமாக தங்குவதற்கான அந்த மாபெரும் சூட்சும ரகசியத்தை இப்போது உனக்கு கூறுகிறேன். உனது முழு கவனத்தையும் சிதறவிடாமல் ஆழமாகக் கேள். நான் உனக்கு கொடுக்கப் போகும் இந்த எல்லையற்ற செல்வம் உனது வெறும் ஆடம்பரத்திற்காகவோ மற்றவர்கள் முன் உன்னை உயர்ந்தவனாக கர்வம் பிடித்தவனாக காட்டிக்கொள்ளவோ அல்ல. அது உன்னை என் ஆற்றலின் ஒரு தூய்மையான கருவியாக பயன்படுத்தி இந்த உலகத்தில் அனாதையாக கஷ்டப்படும் பல ஜீவன்களின் கண்ணீரை துடைப்பதற்காக நான் உன்னிடம் ஒப்படைக்கும் ஒரு மாபெரும் பொறுப்பு. அகங்காரம் என்ற மாயை ஒருபோதும் உன்னை தீண்டாமல் பார்த்து கொள்வதே அந்த மாபெரும் ரகசியம். நான் சாதித்தேன், என் அறிவால் கிடைத்தது, என் திறமையால் இதை சம்பாதித்தேன் என்ற ஆணவம் உன் மனதில் எழும் அந்த நொடியே நான் உனக்கு அளித்த ராஜயோகம் மெல்ல மெல்ல உன்னை விட்டு விலகத் தொடங்கும் என்பதை நீ எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு பெருமைக்கும், ஒவ்வொரு வெற்றிகளுக்கும், ஒவ்வொரு செல்வத்திற்கும் அகிலத்தை ஆளும் பிரபஞ்சமாகிய என்னையே முழுமையான காரணமாக நினைத்து எல்லாம் பிரபஞ்சத்தால் கிடைத்தது, இது அதன் கொடை என்ற அடக்கத்தோடு இருப்பாயானால் உனது செல்வம் ஒவ்வொரு நாளும் பல ஆயிரம் மடங்காக பெருகிக் கொண்டே இருக்கும். உனது களஞ்சியத்தில் செல்வம் என்றுமே குறையாது. நீ தினமும் தவறாமல் செய்ய வேண்டிய அந்த தலையாய கடமை என்னவென்றால், உனக்கு கிடைக்கும் வருமானத்தில் ஒரு சிறு பகுதியையாவது பசியால் வாடும் சக மனிதர்களுக்கோ அல்லது ஆதரவற்ற வாயில்லா ஜீவன்களுக்கோ உணவாக மாற்றி தானம் செய்ய வேண்டும். ஒரு ஏழையின் பசியை நீ தீர்க்கும் பொழுது அவன் வயிற்றில் எரியும் அந்த பசித்தீயை அணைக்கும் குளிர்ந்த நீராய் அங்கே பிரபஞ்ச ஆற்றலாகிய நான் நேரடியாக நிற்கிறேன் என்பதை உணர்ந்து கொள். ஒரு பசுவுக்கோ, தெருவில் நிற்கும் ஒரு நாய்க்கோ, மரத்தில் உள்ள பறவைகளுக்கோ, தரையில் ஊறும் எறும்புகளுக்கோ நீ வைக்கும் ஒரு பிடி உணவு நேராக பிரபஞ்சத்தை வந்தடையும் மாபெரும் சமர்ப்பணம். நீ எந்த பலனையும் எதிர்பாராமல் செய்யும் அந்த தர்மமே உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வரப்போகும் உனது அடுத்தடுத்த 7 தலைமுறைகளுக்கும் ஒரு அசைக்க முடியாத கவசமாக நின்று காக்கும். உன்னை அறியாமல் நீ செய்யும் சிறு சிறு தவறுகளின் கர்ம வினைகளைக் கூட இந்த அன்னதானம் சுட்டெரித்துவிடும். பெரும் புகழ் வெளிச்சமும் கணக்கிட முடியாத செல்வமும் உன்னை சூழ்ந்திருக்கும் பொழுது உன்னை சுற்றி ஒரு பெரிய மாயவலை பின்னப்படும். பல போலி மனிதர்களும் உன்னை புகழ்ந்து பேசி உன்னிடம் காரியம் சாதிக்க நினைப்பவர்களும் உன்னைச் சுற்றி ஒரு கூட்டமாக வருவார்கள். அப்போது நீ உனது விவேகத்தை ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது. உனது கால்கள் எப்போதும் தரையில்தான் உறுதியாக இருக்க வேண்டும். யார் உன்னை தேடி வந்து உதவி கேட்டாலும் உன்னால் முடிந்ததை எந்தவித பிரதிபலனையும் எதிர்பாராமல் மனமு வந்து செய். ஆனால் எவருக்கும் வீணான வாக்குறுதிகளை அள்ளி வீசாதே. உனது ஒவ்வொரு வார்த்தையிலும் அளப்பரிய நிதானமும், ஒவ்வொரு செயலிலும் எந்த பக்கமும் சாயாத தர்மமும் இருக்க வேண்டும். தினமும் அதிகாலை கண்விழிக்கும் பொழுதும் இரவு உறங்கச் செல்லும் பொழுதும் உனது நெஞ்சில் கையை வைத்து பிரபஞ்சமே துணை என்ற ஆதிநாத ஈர்ப்பு மந்திரத்தை முழுமையான நம்பிக்கையோடு உச்சரி. அந்த மந்திரத்தின் அபரிமிதமான அதிர்வுகள் உனது உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவிலும் ஊடுருவி உன்னை எந்த ஒரு தீய சக்தியும், கொடிய நோயும், வீணான மனக்கவலையும் நெருங்காதபடி அரணாகப் பாதுகாக்கும். உனது இல்லத்தில் நான் நிரந்தரமாக வாசம் செய்ய தினமும் மாலை வேளையில் அமைதியாக ஒரு சிறு அகல் விளக்கேற்றி வைத்து என்னோடு மானசீகமாகப் பேசு. உனது அன்றாட நிகழ்வுகளை, உனது சிறு சிறு சந்தோஷங்களை, உனது மனக்கவலைகளை எல்லாம் என்னிடம் ஒரு சிறு குழந்தையைப் போல ஒளிவு மறைவின்றி பகிர்ந்து கொள். உனது ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் செவி சாய்ப்பேன். உனக்குத் தேவையான அத்தனை வழிகாட்டுதல்களையும்
உனது உள்ளுணர்வின் மூலமாக நான் தினமும் எந்த தடங்கலுமின்றி வழங்குவேன். இந்த பங்குனி உத்திர நன்னாளில் உனது மனக்கதவுகளை எனக்காக முழுமையாகத் திறந்து விட்டாய். உன் நெஞ்சை இதுநாள் வரை அடைத்துக் கொண்டிருந்த அந்த வீணான அகங்காரமும் கடந்த கால கசப்புகளும் வீணான கண்ணீரும் முற்றிலுமாக அகன்றுவிட்டன. இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் உனது வாழ்க்கை ஒரு புதிய சரித்திரத்தை படைக்கப் போகிறது. உனது வம்சமும் வரப்போகும் உன் அடுத்தடுத்த தலைமுறைகளும் சீரும் சிறப்புமாக எந்த குறையுமின்றி வாழ நான் முழுமையாக ஆசீர்வதிக்கிறேன். உனது சந்ததியினர் கல்வி, செல்வம், வீரம், நற்பண்புகள் என அனைத்திலும் சிறந்து விளங்கி இந்த உலகத்திற்கே வழிகாட்டும் மாபெரும் வெளிச்சமாகத் திகழ்வார்கள். இனி உனது வாழ்வில் வரப்போகும் ஒவ்வொரு நாளும் ஒரு மாபெரும் திருவிழாதான். எந்த ஒரு துன்பமும் துயரமும் இனி உன்னை தீண்ட நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். பிரபஞ்சத்தின் முழுமையான ஆக்க சக்தியோடு நான் உனது இல்லத்தில் நிரந்தரமாக கொலுவீற்று விட்டேன். உனது கண்ணீர் முற்றிலுமாகத் துடைக்கப்பட்டு விட்டது. உனக்கான பொற்காலம் இதோ அதிகாரப்பூர்வமாகத் தொடங்கிவிட்டது. என் வார்த்தைகள் ஒருபோதும் பொய்க்காது. நான் அளித்த இந்த மாபெரும் சத்தியத்தை நீ முழுமையாக உணர்ந்து கொண்டாய் அல்லவா? என் அன்பு குழந்தையே, நான் சொன்ன இந்த அத்தனை மாபெரும் ரகசியங்களையும் ஆசீர்வாதங்களையும் உன் முழு மனதோடு எந்தவித சந்தேகமுமின்றி ஏற்றுக்கொண்டாயா? என் வார்த்தைகள் உனது உயிரில் கலந்திருந்தால் உனது அசைக்க முடியாத நம்பிக்கையை உடனடியாக எனக்கு தெரியப்படுத்து. உனது நெஞ்சத்தின் ஆழத்தில் பல காலமாக நீ என்னிடம் கேட்க நினைக்கும் அந்த ஒரு முக்கியமான வேண்டுதலை, உனது கண்ணீரோடு கலந்த அந்த பெரும் பிரார்த்தனையை, இதை பார்த்து கொண்டிருக்கும் இந்த பதிவின் கீழே உள்ள கருத்து பகுதியில் உனது சொந்த வார்த்தைகளில் எவ்வித தயக்கமுமின்றி உடனடியாக எழுதி பதிவீடு. உனது வேண்டுதல் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் சரி, அதை நான் என் ஆற்றலால் ஈர்த்து உடனே நிறைவேற்றித் தருவேன். உனது அந்த பிரார்த்தனையோடு சேர்த்து என்னை முழுமையாகச் சரணடைந்ததன் அடையாளமாக பிரபஞ்சமே நன்றி, எல்லாம் பிரபஞ்சத்தின் செயல் என்று முழுமையான நம்பிக்கையோடு எழுதி பதிவீடு. நீ பதிவிடும் அந்த வார்த்தைகளை நான் நேரடியாக ஆசீர்வதித்து உனக்கான அந்த மாபெரும் ராஜயோகத்தை இந்த நொடியே, இந்த நிமிடமே உனக்குச் சொந்தமாக்குகிறேன். உனது ஒவ்வொரு மூச்சிலும் பிரபஞ்சத்தின் அதிர்வலை ஒலிக்கட்டும். உன் வாழ்வு என்றென்றும் செழித்தோங்கட்டும். தர்மம் உன்னை காக்கட்டும். ஆசீர்வாதங்கள்.